மிதுன ராசிக்காரர்களே, நவம்பர் 2025 உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. நவம்பர் 16 வரை சூரியன் உங்களின் 5ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் பெயர்ச்சிக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம். ஆனால் நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்கள் 6வது வீட்டில் பெயர்ச்சிப்பார் மற்றும் சூரியனிடமிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசியில் உங்கள் 6வது வீட்டில் இருக்கப் போகிறது. எனவே செவ்வாயும் உங்களுக்கு நல்ல பலன்களை தர விரும்புவார். புதனின் பெயர்ச்சி நவம்பர் 23 வரை உங்கள் 6வது வீட்டில் இருக்கும். அதன் பிறகு அது 5ஆம் வீட்டிற்கு மாறுகிறது. எனவே மாதத்தின் பெரும்பகுதியில் புதன் உங்களுக்கு நல்ல பலன்களை தர விரும்புவார். குரு பெயர்ச்சி உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். நவம்பர் 11 முதல் குரு வக்ர நிலையில் மாறினாலும் இந்த மாதம் குருவிடமிருந்து நீங்கள் இன்னும் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 2 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி கன்னி ராசியில் இருக்கும். எனவே பலவீனமான நிலையில் இருக்கும். நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரையிலான காலகட்டத்தில் சுக்கிரன் தனது ராசியின் 5வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது சுக்கிரனுக்கு மிகவும் நல்ல நிலையாகும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தர விரும்புகிறார். அதே சமயம் நவம்பர் 26க்கு பிறகு சுக்கிரன் பலவீனமான பலன்களை தரக்கூடும். சனியின் பெயர்ச்சி உங்கள் 10ஆம் வீட்டில் மீனத்தில் குருவின் ராசியிலும் இருக்கும். எனவே சில நல்ல வேளைகளில் சனி உங்களுக்கு உதவக்கூடும். இருப்பினும் சனி நவம்பர் 28 வரை வக்ர நிலையில் இருப்பார். எனவே உங்கள் வேலை மெதுவான வேகத்தில் அல்லது சில தடைகளுக்குப் பிறகு முடிக்கப்படலாம். ஆனால் சனி உங்கள் வேலையை முழுமையாக நிறுத்தாது. அதாவது சனியிலிருந்து சராசரி நிலை முடிவுகளை எதிர்பார்க்கலாம். ராகு உங்கள் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். நவம்பர் 24 வரை ராகு குருவின் தாக்கத்தில் இருப்பார். இந்த காரணத்திற்காக ராகு உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். அதே சமயம் உங்கள் 3வது வீட்டில் கேதுவின் பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு நல்ல பலனை தர விரும்புகிறது. இந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் பெரிதும் சாதகமாக அமையப் போகிறது என்று சொல்லலாம். நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம். சிறு தடைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மாதம் முதல் சாதகமான பலன்களை முழுமையாக எதிர்பார்க்கலாம். பரிகாரம்: சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்த பிறகு குங்குமம் கலந்த நீரை சூரிய பகவானுக்கு சமர்ப்பிக்கவும்.